நாமக்கல் மாவட்டம் மலையாம்பட்டி கிராமத்தில் மலையாள தெய்வமான பொங்காளி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் கடந்த 200 வருடங்களுக்கும் மேலாக ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவை முன்னிட்டு 15,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு கிடா வெட்டி பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்தனர். இந்த சமபந்தி விழாவில் சேலம், கரூர், திருச்சி, தர்மபுரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆண்கள் கலந்து கொண்டனர். இது பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேறதுக்காக கிடா எல்லாம் கொண்டு வந்து தர்றாங்க. வெளி மாநிலம், வெளிநாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வந்து இங்கே கிடா வேண்டுதலுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. அந்த பெண் வந்து பிரசவத்துக்காக துடிக்கிறப்ப இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் யாரும் அதுக்கு பிரசவத்துக்கு உதவ முன் வராத காரணத்தினால ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு. அது இறந்ததுனால எனக்கு இந்த ஊருக்கு பெண்கள் யாரும் எனக்கு உதவி செய்யலை, பிரசவத்துக்கு உதவி செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக சபிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அது அப்படியே மண்ணில் இதாகிடுச்சு, இதை மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊரில் பசி, பட்டினி, பஞ்சம் ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால் இப்போ மலையாள தெய்வங்கிறதுனால அந்த மலையாள பூசாரி ஒருத்தருக்கு வாக்கு வந்து அது இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிட்டேன், எனக்கு அந்த பெண்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யாதனால நான் சபிச்சிட்டேன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நாங்களாம் அதை தெய்வமாக எடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க.